வணக்கம் மக்களே. சென்னையில் 4 நாள் தொடர் மழைக்கு அப்புறமா இன்றைக்கி தான் ஒரு இதமான வெயில் சூப்பராக இருந்தது. இன்றைக்கி தான் துணியெல்லாம் காய வைக்கணும். துவைச்சி காய வைக்கிறது தான் ஒரு பெரிய வேலை. ஒரு மூட்டை ஃபுல்லாக இருக்குது. அப்புறமா மார்னிங் இந்த வெயிலுக்கு கொஞ்சம் இதமான வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கோதுமை ரவை பொங்கல் செஞ்சு சாப்பிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருந்தது. ரொம்ப ஹெல்த்தின்னு சொல்லலாம். ஆனால் எனக்கு ஒரு டவுட்டுங்க. இந்த மழை டைம்லலாம் நான் எங்கள் ஊரில் கூட பார்த்ததில்ல. அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக படையெடுத்து வரும்போது கொச்ச 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 கொச்சன்னு வருதுங்க. அதை பார்க்கவே ரொம்ப ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். இப்போ வந்து அதை பற்றி நான் சோஷியல் மீடியாஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப ஆபத்தானது, ஆப்ரிக்கா நத்தை அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதை பற்றி என்னன்னு தெரில. பட் அது ரொம்ப கும்பலோடு அந்த ஸ்ட்ரீட்டில் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி பீதியாக தான் இருக்குது. ஸோ அதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு கூட சொல்லுங்கள். அடுத்ததாக காலையில் அதான் கோதுமை ரவை பொங்கல் வித் தேங்காய் சட்னி சாப்பிட்டு முடிச்சாச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லா இருந்தது. நார்மல் பச்சரிசியில் செய்கிறத விட இது கொஞ்சம் டேஸ்டியாகவே இருந்ததுன்னு சொல்லலாம். எந்த ஒரு மாதிரி வித்தியாசமும் தெரியல. பட் கொஞ்சம் ஹெல்த்தியாக போகணுன்னா அது போகலாம். அப்புறம் டே 4 வெயிட் இது தாங்க. இப்போ லஞ்சுக்கு வந்து என்ன செய்கிறதுன்னு தெரியல. ரொம்ப குழப்பமாக இருந்தது. சரி ஆஃபீஸ் விட்டு வந்துட்டு ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பார்த்தா புதினா ரொம்ப கதறி அழுகுது. என்னை எடுத்துக்கோ ப்ளீஸ், என்னை இன்றைக்கி சமைச்சிடு அப்படின்னு சொல்லிவிட்டு, சரி ஓகே இன்றைக்கி புதினா புலாவ் செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு வேன்னு சொல்லலாம். இல்லை எப்படியாவது செஞ்சிடணுமேன்னு கையில் கிடைக்கிறதெல்லாம் போட்டு ஒரு வழியாக செஞ்சாச்சு. தொட்டுக்க வந்து பொட்டேட்டோ தவா டோஸ்ட் செய்யலாம் அப்படின்னு செஞ்சேன். அப்புறமா எக் ஒன்று வச்சுருந்தேன். ஸோ 150 கிராம் ரைஸு, எக்கு, பொட்டேட்டோ வச்சு சூப்பராக லன்ச் முடிச்சிட்டேன். அப்புறம் நான் டெய்லி வரும்போது இது டாக் பார்ப்பேங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வெரைட்டி வந்து சிப்பின்னு சொல்கிறாங்க. நைட்டுக்கு வந்து ஒரு ஆப்பம் வச்சுட்டு குருமா வச்சு முடிச்சாச்சு. பாய்.